என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆசனம் என்பது பல காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலங்காலமாக 15 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சி யோகாசனம் தரப்படுவது இல்லை. அதுதான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். இது மக்களை தொடக்கூடியது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், கதைகள் வரும், பாட்டுகள் வரும், சிரிப்பு நிகழ்ச்சிகள் வரும். அதெல்லாம் அப்பப்போ முடிஞ்சு போவோம். இந்த நிகழ்ச்சி மனிதனை மனிதனாக வாழ வைக்கவும், நோய்களை நீக்க வைக்கவும், ஆரோக்கியமாக வாழ வைக்கவும், அதிக நாள் வாழ வைக்கவும், மனதிடத்தோடு வாழ வைக்கவும், நினைவு ஆற்றலோடு வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், 2 குழந்தைகள், இது இங்கே யோகாசனம் பயிரக்கூடிய மாணவர்கள். அதிகாலையிலேயே இவருடைய பெற்றோர்கள் இங்கே கொண்டு விட்டுவிட்டு 1 மணி நேரம் அவர்கள் முடித்தவுடன் வந்து கூட்டிச் செல்வார்கள். அவர்கள் பெற்றோர்களுக்குத்தான் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்ன அக்கறை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குளத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இவர் சேஷாத்திரி 9 வயது, நாராயணன் 5 வயது, குளத்தூர் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் சர்பாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. கையை முன்னவை, கையை முன்னவைடா. அப்படியே தலையை தூக்கு. நான் தலையை மேலே பார்க்கணும், கையை ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். அப்படி தான். கால் பெருவரில் சேர்த்துக்கோ. கிழவி காலை தூக்கக்கூடாது. இது குழந்தைகளினுடைய நுரையீரலை விரிவடைய செய்கிறது. கழுத்து மேலே போகின்ற காரணத்தினால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. தலை வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் நன்றாக செல்லக்கூடியது. 20 எண்ணிக்கை ஒரு 3 தடவை 4 தடவை செய்தாலே போதுமானது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த ஆசனங்களை ஒரு 4-5 தடவை, அது 10 தடவை செய்தாலே அவர்களுக்கு மூச்சு பிரச்சனை சம்பந்தமாக அடிக்கடி அவர்களுக்கு ஜலதோஷம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருமல், இதுகளெல்லாம் வராது. அப்படியே கீழே இறக்கு, நன்றாக மூச்சு இழு. சரி, 2 மூச்சு இழுதுக்கா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே போட்டு பார்த்து பண்ணித. அப்படின்னு நேரப்படு. இங்கே 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 தலைவை பின்னப்போ. நீ 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னப்போ. ரைட். காலை சேர்த்து வை, தலையை தூக்குப்போம். கை ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். தலை மேலே பார்க்கணும். தலை நல்ல மேலே பாரு. கை பலம் பெறும், நுரையீரல் விரிவடையும். மேலே பாரு. கழுத்து வளைக்கப்படுகிறது. தலை அவங்களுக்கு கழுத்து அப்படி பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் நல்லா வேலை செய்யும். மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கணும். முதுகெலும்பு வளைக்க அவர்களுக்கு சுறுசுறுப்பே வந்துடும். முதுகெலும்பு இருக்க இருக்க சோம்பேறித்தனம் வந்துடும். அதுதான் நான் கவனிக்க வேணும். மெதுவாக இறக்குங்க. நல்ல மூச்சு வச்சு முழிச்சு இழுங்க. சரி, இங்கே தலை வச்சு அங்கே கால் நாட்டு. என் பக்கம் தலைவை, இங்கே தலைவை. டேய், இன்னும் கொஞ்சம் பின்ன வரணும் அந்த கால். அப்படி வரணும். தலையை தூக்கு நல்ல கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு. பல கோணங்களில் செய்கிறார்கள் பாருங்கள். முதுகெலும்பு எவ்வளோ வரையப்படுகிறது. முதுகெலும்பு சின்ன பிள்ளைகளையும் வளைக்கிறதில்ல, பெரிய ஆட்களும் வளைக்கிறதில்லை. முதுகெலும்பு வளைக்கத்தான் நம்ம ஆரோக்கியம் மேலிடும், இளமை மேலிடும், கேட்டுத்தன்மை குறையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வயது ஆக ஆக முதுகெலும்பு அப்படியே இறுகி முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய அந்த நாடி நரம்புகளெல்லாம் அப்படியே இறுக்கப்படுகின்ற காரணத்தினால்
தலைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன், கால் பகுதிக்கு செல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் குறைந்து விடுகிறது. இதன் காரணமாக வயோதிகத்தன்மை சீக்கிரம் வந்து விடுகிறது. கீழே இறக்கு, கீழே இறக்கி நல்ல மூச்சில் அங்கே திரும்ப அங்கே தலைவை, அங்கே தலைவை, நீ அங்கே பின்னவா, பின்ன கீழே இறங்கு, இன்னும் கொஞ்சம் இறங்கி வாடா, படு, கும்பிடுபடு, தூக்கு, ஒரு 20 எண்ணிக்கை ஒரு 4-5 தடவை பண்ணாலே பிள்ளைகளுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். தலைப்பகுதிக்கு சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும், நினைவாற்றல் கிடைக்கும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், நோய் என்பதே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி விடுகிறது என்பதுதான் உண்மை. நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும், மனோதிடம் அதிகமாகிவிடும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக கீழே இறக்குங்கள், நல்ல மூச்சு வாங்கிக்கோங்க. அப்படியே எந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்காரு, கேமரா பார்க்க, முன்ன தள்ளிப்போ. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல சின்ன சின்ன ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தாலே அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். சின்ன சின்ன வியாதிகள் வராது. காய்ச்சல், மண்டையடி, வயிற்றுவலி இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய வியாதிகள், ஜலதோஷம், மூக்கடைப்பு, தும்மல் இதெல்லாம் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டுனா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் லீவே போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது, மருத்துவ செலவு ஏற்படாது. குறிப்பாக அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பழகி அவர்களை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டினை அடைவதற்கான நிலையை நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.